ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பைக்கோட சீட்டு வந்து கிழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஷாப்புக்கு போகிறோம். என்னோடய பைக் வந்து R15S. நான் பைக் வாங்கினதுலேருந்து இதே சீட் தான் இருக்குது. அது லைட்டாக கிழிஞ்சிருக்கு. அப்படியே நான் சரியாக பார்க்காதனால ரொம்ப கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஷாப்புக்கு போய் ஃபுல் சீட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஓகே, இப்போது சீட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இந்த சீட்டு எவ்வளோ ஆயிடுச்சு, என்ன விவரம் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் வெளியில் எங்கேயாவது கேட்குறதா உங்களுக்கு இவ்வளோ தான் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபுல் சீட்டு வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆஃப் சீட் தான் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது. பட் நான் ஃபுல் சீட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது ஃபுல் சீட்னால் மேலே இருக்க ஷீட்டை எடுத்துகிட்டு வேறு ஷீட்டு வந்து போடுறது தான் சேஞ்ச் பண்ணுறதா. ப்ளஸ் வந்து நான் கொஞ்சம் அதாவது பஞ்சி சொல்லுவாங்களே புஷன், அதை வச்சு கொஞ்சம் கேட்க போகிறேன். ஸோ அதுக்கும் எவ்வளோ ஆகுது நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷாப்பை நோக்கி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். நான் இப்போ வந்து லோக்கல் ஷாப்பில் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது மவுண்ட் ரோடோ அது மாதிரி பிளேஸ்க்கு எங்கேயும் நான் போகல. அதாவது ஃபேமஸான பிளேஸ்க்கு எங்கேயும் போகல. நான் என்னோடய வீட்டுக்கிட்ட இருக்க லோக்கல் ஷாப்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப தூரமாக போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து தண்ணி பட்டால் வந்து அந்த சீட்டு உள்ளே இருக்க பஞ்சில் வந்து தண்ணி வந்து உறிஞ்சுது. ஸோ அதனால் வந்து சரி நம்ம லோக்கல் பக்கத்தில் என் வீட்டுக்கிட்ட இருக்க ஷாப்பே போயிட்டு சீட் சேஞ்ச் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இப்போ நான் என் வீட்டுக்கிட்ட இருக்க ஷாப் நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி உள்ளே வேறு பஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க, மேலே ஷீட் எப்படி ஒட்டுறாங்க, நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பழைய சீட் கவரை வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக மேலே இருக்க ஷீட் கவரை வந்து கிழிச்சிட்டாங்க. அதாவது இப்போ வெறும் அந்த பஞ்சு மட்டும் தான் இருக்குது. பழையசை வந்து கிழிச்சு எடுத்து டஸ்ட்பினில் போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே வந்து நான் இந்த புஷன் அதாவது பஞ்சை வந்து ஒட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நார்மலாக வந்து அந்த ஷீட்டை மட்டும் ஒட்டி கொடுத்துருவாங்க. இப்போது நம்ம வந்து அது மேலே வந்து அந்த பஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டுறோம். ஸோ நம்ம உட்கார்றதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய சைட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் க்ளூ தடவிருக்காங்க. ஓகே, நம்ம சைடில் மட்டும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வச்சு வைக்க சொல்லியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா நார்மலாக வந்து வெறும் ஷீட் மட்டும் தான் ஒட்டுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா பஞ்சு வச்சுட்டு நான் உட்கார பிளேஸ்லையும் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லாமே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ட பிறகு மேலே வந்து அந்த நார்மல் ஷீட்டை வச்சுட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டாப்லர் வச்சு ஒட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பைக்கை. அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட பழைய சீட்லேருந்து மேலே இருக்க ஷீட் கவரை பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் உட்கார பிளேஸ்லேயும் எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது நார்மலாக நான் மேலே இருக்க கிழிஞ்ச ஷீட்டை கவர் மட்டும் பிரிச்சுட்டு நியூ கவர் ஒட்டி கொடுத்துருவாங்க. நார்மல் அதுதான். எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வச்சு கொடுப்பாங்க. நான் உட்கார பிளேஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டு பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கு எனக்கு டோட்டலாக வந்து 400 ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா நான் டபுள் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். எனக்கு இது பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. ஏன்னா என் வீட்டுக்கிட்டே வந்து நான் எங்கேயும் போகாமல் என் வீட்டுக்கிட்டே வந்து இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் வெளியில் எங்கேயே போகணுன்னா நான் பெட்ரோல் போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இங்கேயே வந்து என் வீட்டுக்கிட்டே வந்து நான் இது வந்து பண்ணிட்டேன். இது எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டை விட எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட்டும் நல்லா
கொஞ்சம் ஹீட் ஆகாத மாதிரி அந்த ஸ்கொயராக ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். இனி அப்டேட் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா என்னோடய சேனலை வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் இனிமேட்டு அப்லோட் பண்ணுவேன். என்னோடய இன்னொரு சேனலும் இருக்குது, அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கூட என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா பேஜோட லிங்க்கும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங். வேறு எதாவது பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.